எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த மிதுன ராசிக்காரர்கள் அப்படிங்கிறவங்க ரொம்பவே அமைதியான ஒரு ஆள். இந்த அமைதியான ஆள் அப்படின்னு நம்ம நம்பி பக்கத்தில் போனோம் அப்படின்னா பண்ணாத சேட்டையெல்லாம் பண்ணுவாங்க. இந்த ரிஷப ராசிக்காரர்கள், இந்த மேஷ ராசிக்காரர்கள்லாம் எப்படி ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு அப்படியே சாதுவாக இருந்தாலும் ஓரளவுக்கு சாதுவாக இருப்பாங்க பார்த்தீங்களா. ஆனால் இந்த மிதுன ராசிக்காரர்கள் பார்க்குறதுக்கு சாது, மனசளவில் கேடிங்க. இந்த ரிஷப ராசிக்காரர்கள் அடுத்த ராசி வந்து இந்த மிதுனம். இந்த ரிஷப ராசிக்காரர்கள் வந்து ஒரு 20% பேர் வந்து கொஞ்சம் ஹைப்பர், அதாவது அப்படியே பார்க்குறதுக்கு அமுகம் இருந்தாலும் ஓரளவுக்கு இருந்தாங்க. இந்த மிதுன ராசி பார்க்குறதுக்கு அமைதியாக இருப்பாங்க, பழகினாலும் அமைதியாக இருப்பாங்க. ஆனால் மனசுக்குள்ளே மிகப்பெரிய கேடி இந்த மிதுன ராசி அப்படின்னே சொல்லலாம். இந்த மிதுன ராசிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்குங்க. எவ்வளோ பெரிய இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் இந்த மிதுன ராசி எவ்வளோ கஷ்டங்களுக்கு போனாலும் பார்க்குறவங்களாம் இது அழுகிற மாதிரி தான் தெரியும். மனசளவு ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் இவங்க வந்து உள்ளே போந்து வெளியே வந்துடுவாங்க. அந்தளவு சக்தி வாய்ந்த ராசி. எத்தனை ராசி, எத்தனை ஜோதிடம் எத்தனை பார்த்துருந்தாலும் இவங்களை பற்றி என்ன சொன்னாலும் ஃபைனலாக இவங்க சொல்லுவாங்க, டே நான் எத்தனை விஷயத்தை பார்த்தோம்டா, இதெல்லாம் அசால்ட்டாக தாண்டி வந்துடும்டா அப்படிங்கிற ஒரு மனோதைரியம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி. ஆனால் இவங்களை பார்க்குறதுக்கு மற்றவங்களுக்கு பாவமாகவும், சரி இவன் இப்படி பண்ணுறானே, சரி இவனுக்கு இப்படியா அப்படின்லாம் யோசிக்க தோணும். சில கஷ்டங்கள் பட்டு தான் வந்திருக்கீங்க இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த மிதுன ராசிக்கு உள்ளுக்குள்ளேயே ஒரு சக்தி இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் தாண்டி வந்துடுவாங்க, எந்த ஒரு இன்னலான விஷயங்களையும் மீறி வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ராசி இந்த மிதுன ராசி. இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தர் மிதுன ராசி இருக்கும், நான் உங்களோட நண்பருக்கு மிதுன ராசி இருக்கும், கண்டிப்பாக எங்களை ஷேர் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கு பாப்பாவாக இருப்பாங்க, பண்ணுற வேலையெல்லாம் மிகப்பெரிய வேலையாக இருக்கும். அந்த மாதிரி ராசி தான் மிதுன ராசி. அந்த மாதிரி ராசிக்காரர்களுக்கு சென்ற காலங்கள், அதாவது கடந்த காலங்கள் ரொம்ப இக்கட்டான சில சூழ்நிலைகளை உருவாக்கி அதிலேருந்து தாண்டி வந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய காலங்கள் அதெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை தரக்கூடிய காலங்களாக அமையப்போகுது. அந்த காலகட்டம் எப்படி அமையப்போகுது, அதற்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும், எந்த வழிபாடு உங்களை வந்து முன்னேற்றி செல்லும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்ல போகிறேன். நீங்கள் எந்த செலவும் பண்ண தேவையில்லை. நீங்கள் அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா போதும். சார் கோயிலுக்கு கூட போக முடியாது சார் அப்படிங்கிறவங்களுக்கு வீட்டிலேருந்தே சில எளிமையான சில பரிகார முறைகள் நான் சொல்கிறேன். அதை மட்டும் நீங்கள் வீட்டில் பண்ணீங்க அப்படின்னாவே போதுமானது. இது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்கள் நீங்கள் வீட்டிலேருந்தே பண்ணாலும் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ப்ராஃபிட் தான் கிடைக்கும். காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்குள்ளேயே ஒரு சக்தி இருக்குது இந்த மிதுன ராசிக்கு. அந்த மாதிரி ராசிக்காரர்கள் நீங்கள் சாமியை வணங்குனீங்க அப்படின்னா போதும், கடவுளே உங்களுக்கு வந்து துணை இருக்கிற அளவுக்கு இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி, உள்ளுணர்வு இருக்குது. கடந்த காலங்கள் நீங்கள் பட்ட கஷ்டங்களை வச்சுலாம் நீங்கள் வந்து உங்களை தப்பாக இட போட்டுறாதீங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி உங்களுக்குள்ளே இருக்குது, உங்களை காப்பாற்றி கொண்டு வந்துடும். அதே மாதிரி தனிப்படையான ஜாதகம் பார்க்கணும் சார், இது வந்து நீங்கள் மிதுன ராசி கூட காமனாக சொல்கிறீங்க, தனிப்படையான ஜாதகம் நட்சத்திரம் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா கட்டாயம் நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பாருங்கள். இவர் வந்து பண்டிட் பவன் நம்பூதிரி அப்படிங்கிறவர் நிறைய ஜோதிடர்களுடைய ஆசான் அப்படின்னே சொல்லலாம். நிறைய சினி ஆக்டர்ஸுக்கும் இன்றைய அரசியல் பிரமுகர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொண்டு வந்ததுக்கு இவரும் ஒரு காரணம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற தெளிவாக வந்து ஜோதிடம் மூலமாக சொல்கிறாரு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த நம்பரை பயன்படுத்தி நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி அதற்கான பரிகாரங்கள் ப்ளஸ் அதுக்கான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வீட்டிலேருந்தே எளிமையாக பண்ணக்கூடிய அளவுக்கு இவரெல்லாம் தெளிவாக சொல்லிடுவார். உங்களுக்கு எந்த வகையான பிரச்சனை இருந்தாலும், குடும்ப ரீதியான பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ணி, பண ரீதியான பிரச்சனைலாம் கரெக்டாக பக்காவாக சரி பண்ணி கொடுத்துருவாரு. நீங்கள் ஃபோன் மூலமாகவே உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு விஷயங்கள் தோணுது, சார் இல்லை சார் டக்குன்னு இந்த மாதிரி கனவு வந்துச்சு, இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னா எந்த விஷயங்களாக இருந்தாலும் உங்களுடைய கேள்விக்கான பதில்கள் டக்குன்னு அவர்கிட்ட வரும். ஏன்னா அவ்வளோ வந்து ஒரு முன்னேற்றமுடைய பல பிரமுகர்களுக்கு, பல அரசியல் பிரமுகர்களுக்கு எல்லாத்தையுமே தெளிவாக சொன்ன ஜோதிடர். கட்டாயம் ஒரு நம்பரை பயன்படுத்திக்கோங்க. சரி இப்போ நம்ம மிதுன ராசிக்கு மீதி இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மிதுன ராசியில் இன்னும் சில விஷயங்கள் நான் சொல்கிறேன், அப்படியே கேட்டுக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதி, அப்புறம் கல்வி ரீதியானது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப ரீதியான, இந்த 3 விஷயத்தில் வந்து கடந்த காலங்களில் மிகப்பெரிய பாதிப்புகளை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஒன்று, தொழிலில் நீங்கள் என்ன பாதிப்பு பார்த்துருப்பீங்க அப்படின்னா, சில விஷயங்களில் நீங்கள் வந்து லாஸை சந்திச்சிருப்பீங்க, நிறைய பண கஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க, நிறைய இடத்துல முதலீடு பண்ணி அதில் வந்து முன்னேற்றம் இல்லாமல் இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த விஷயத்தில் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். சார் இந்த கடந்த காலகட்டங்கள் இதெல்லாம் நீங்கள் தொழிலில் நீங்கள் வந்து லாஸ் ஆகியிருந்தாலும் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் போட்ட முதல்ல வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிக லாபம் எடுப்பீங்களா அப்படின்னு கேட்டால் அது ஒரு 50% பேர் அதிக லாபமே எடுத்துருவீங்க. சார் இந்த மிதுன ராசிக்காரர்கள் தொழில் ரீதியில் மற்றவங்களை நம்பியோ அல்லது பார்ட்னர்ஷிப் நம்பியோ இல்லை ஏதாவது ஒரு ட்ரேடிங்கில் ஒரு புரோக்கரை நம்பியோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து நம்பி தான் நீங்கள் வந்து பணத்தை போட்டுருவீங்க. அந்த விஷயத்தில் இன்னுமே கொஞ்சம் ஒரு தள்ளுபடியாக இருக்கும், அப்படியே ஒரு இழுத்து பிடிச்சிட்டு இருப்பாங்க. இல்லைனா அவங்க மூலமாக போடுறதுனால உங்களுக்கு பெரிய இன்கம் இருந்திருக்காது. இந்த மாதிரி சில விஷயங்கள்னால சில மன உளைச்சலுக்கு நீங்கள் வந்து ஆளாயிருப்பீங்க. அந்த மன உளைச்சல்கள் எல்லாம் இனிமேல் கொஞ்சம் சரியாகும். அதே மாதிரி கடந்த காலத்தில் யார் மேலேயாவது நீங்கள் வந்து பணம் கொடுத்துருக்கீங்க இல்லை பணம் போட்டிருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியே பண்ணுங்கள். காரணம் என்ன அப்படின்னா, அந்த பணம் 100% உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் அதற்கான முயற்சி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 100% பேரில் ஒரு 50% பேருக்கு அது கிடைச்சிடும். இன்னொன்று, இந்த தொழில் ரீதியில் நீங்கள் வந்து பார்ட்னர்ஷிப்பை நம்பி போடலாமா அப்படின்னு கேட்டால்
பார்ட்னர்ஷிப்பை நம்பி போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய தனிப்படையான ஜாதகத்தை பார்த்துட்டு போடலாமா வேண்டாமா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா மிதுன ராசிக்கு ஒரு 50% பேருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் செட் ஆகும், சிலருக்கு செட்டே ஆகாது. நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, ஏன்னா அந்த மிதுன ராசிக்காரங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க. அவங்க வீட்டில் அதாவது லைஃப் பார்ட்னர், அவங்களோட ஹஸ்பண்டாக இருந்தால் மனைவிக்கும், மனைவியாக இருந்தால் ஹஸ்பண்டுக்கும், அவங்களுக்கே வந்து ஒழுங்காக செட் ஆகாது. இதில் எப்படி இது எக்ஸ்ட்ரா பார்ட்னர்ஷிப் வச்சு செட் பண்ணுறது? ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மிகப்பெரிய இதுன்னே சொல்லலாம். அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து பார்ட்னர்ஷிப்பில் செயல்படுறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி ஏதாவது ஒருத்தர் நம்பி இப்போ ஒரு லேண்டு போட்டிருக்கீங்க, லேண்டில் வந்து நிறைய பேர் சேர்ந்து லேண்ட் வாங்கிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு வந்து இப்போ லாபம் வரப்போகுது விற்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எதிரில் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் வந்து வேண்டாம் அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி சிக்கல்கள் நீங்கள் சந்திக்கிறதுக்கான நேரங்கள் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சிக்கலே வரக்கூடாது அப்படின்னா பார்ட்னர்ஷிப்பே வேண்டாம். அதனால் சிக்கலே இருக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஸோ அதே மாதிரி உங்களுடைய தனிப்படையான ஒரு விஷயம் எதுவாக இருந்தாலும் நீங்களாக தற்செயலாக செயல்படுங்கள், எந்த ஒரு ப்ராப்ளமே வராது. இது வந்து தொழில் ரீதியானது. சரிங்களா? அதே மாதிரி தொழிலில் இன்னொன்று சொல்லிடுறேன். இந்த தொழில் ரீதியானதில் நீங்கள் வாகனங்கள் சம்மந்தப்பட்டது இல்லை ஏதாவது ஒரு ரிஸ்க் எடுக்கக்கூடிய சம்மந்தப்பட்டதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் பார்த்து நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கிறது பரவாயில்ல. ஏதாவது அடிப்படாமல் இல்லை ஏதாவது வாகனங்கள் எதுவும் இது பண்ணாமல், ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது பரவாயில்ல. இன்னொரு விஷயமும் நான் வந்து சொல்லிடுறேன். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு உணவு சம்மந்தமான பொருள்கள் இல்லை இதெல்லாம் விற்றுட்ருக்கீங்க அப்படின்னா, ரொம்பவே தெளிவாக பார்த்து அதை வந்து மூவ் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே சுத்தமாக பண்ணுறாங்களா, எந்த ஒரு விஷயமும் உழுவாமல் இருக்கா, நீட்டாக உணவுப் பொருட்களை செய்கிறோமா, இது எல்லாமே தெளிவாக பாருங்கள். அந்த மாதிரி தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இது. அதனால் நான் வந்து தெளிவாக சொல்லிடுறேன். அதே மாதிரி கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் மேல் படிப்புக்கு போகலாம், இல்லை படித்தவங்க வேலைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கலாம், இல்லை இப்போ தான் ஒரு பையனை வந்து கொண்டு போய் சேர்த்த போகலாம், காலேஜுக்கு சேர்த்த போகலாம். அந்த மாதிரி விஷயங்களில் மிதுன ராசியே சொல்கிறாங்க அப்படின்னா அவர் பேச்சை கேட்காம இன்னொரு 4-5 பேர் கேட்டு அந்த விஷயங்கள் சேரலாமா, இன்னும் அதுக்கு வந்து மவுஸ் இருக்கா, இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு அதுக்கு லைஃப் இருக்கா. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ இன்ஜினியரிங் சேர்றீங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் அது வேறு லெவலில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கோர்சஸ் இருக்கா. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே தன்னைத்தானே உருவாக்கக்கூடியது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதுவே உருவாக்கிச்சு அப்படின்னா அதுக்கப்புறமேட்டும் அதுக்கு அந்தாண்ட வேறு ஒரு விஷயங்கள் வரும். ஸோ இனி வரக்கூடிய காலங்கள் 30 வருடங்களுக்கு இன்னும் என்னெல்லாம் லைஃப் இருக்குது, அது மாதிரி ஒரு கோர்ஸாக பார்த்து சேர்த்துங்க. அதெல்லாம் இன்னுமே மக்களுக்கு நல்லது, மாணவர்களுக்கு நல்லது. ஸோ இது மட்டும்தானா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்வி ரீதியான விஷயங்களில் இதெல்லாம் ஓகே. நீங்கள் ஏதாவது வேலைக்கு பணம் கட்டுறீங்க, அந்த மாதிரி இந்த மாதிரி ஃபேக்காக இதுக்கெல்லாம் எதுக்கும் போகாதீங்க. இது வந்து இது எந்த ஒரு விஷயமே வந்து இப்போலாம் இங்கே நடக்கிறது கிடையாது. இப்போ நம்பி எதுலையும் ஏமாற வேண்டாம், பணமும் கட்டி நீங்கள் வந்து மாட்ட வேண்டாம். ஸோ இது வந்து முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி சார் ஏதோ ஒரு ப்ரைவேட்டில் வேலை வாங்கி தரேன்னாரு, இதில் வந்து அமௌண்ட் கட்டணும், நடுவில் ப்ரோக்கரேஜ்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஐடியில் வேலை வாங்கி தரேங்கிறாங்க. இந்த மாதிரி எந்த ஒரு பண ரீதியான விஷயங்களில் நீங்கள் வந்து முன்னாடி போய் எதுலையும் இது பண்ண வேண்டாம். நிலம் கம்மி ரேட்டில் வருது சார், ஒரு இடத்துல வந்து நிலம் கம்மின்னு சொல்லியிருக்காங்க, அது வந்து ஏதோ டாக்குமெண்ட் பிரச்சனை அதெல்லாம் சரி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க, அதுலேயும் போய் மாட்ட வேண்டாம். இந்த மாதிரி சிக்கலான சமயத்தில் சிக்கலான விஷயங்கள் எதுலையும் நீங்கள் போய் தலையிடாதீங்க. தலையிடாமல் இருந்தால் ரொம்பவே நல்லது. அதே மாதிரி அடுத்தது குடும்ப ரீதியான விஷயங்கள். சார் குடும்ப ரீதியான விஷயங்கள் உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா போதுமானது. பஞ்சாயத்தை தீர்க்கிறேன், ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை சால்வ் பண்ணுறேன், மற்றவங்களோட லைஃப்பில் போய் நான் வந்து அதை காப்பாற்றுறேன், எந்த இதுவும் வேண்டாம். உங்களை நீங்களை காப்பாற்றிக்கிறதே ஒரு பெரிய விஷயமானது. ஏன்னா இந்த மிதுனராசிக்காரர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க, ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு போயிடுவாங்க. அவங்க விஷயத்தில் ஃபேமிலியில் இங்கே அப்புறமே சேர்ந்துக்குவாங்க, உங்களை பிடிச்சி தேவையில்லாமல் திட்டுவாங்க. ஸோ அதனால் இந்த கல்யாணத்தில் பொண்ணு விஷயத்துக்கு தலையிடுறேன், கல்யாணம் பார்த்து பண்ணி வைக்கிறோம், லவ் மேட்டருக்கு தலையிடுறேன், இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு இப்போ தேவையில்லாத ஒரு விஷயங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து பாதுகாப்பாக இருங்க. உங்களோட நண்பரோட கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் முன்னாடி போவீங்க, அவங்க நார்மலாக போயிடுவாங்க, அப்புறம் அவங்க சேர்ந்துருக்குறாங்க, பிரிஞ்சிருக்காங்களோ சேர்ந்துக்குவாங்களோ அதெல்லாம் அப்புறம் உங்களை பிடிச்சி நடுவில் லாக் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் உங்களுடைய ராசிக்கு வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்கிறது வந்து எல்லாருமே நம்புவாங்க. ஸோ மிதுன ராசிக்காரர்கள் சில பாயிண்ட்டாக தான் பேசுவீங்க, அதனால் உங்களுக்கே தெரியும் நீங்கள் பேசக்கூடியதை உங்களை எல்லாருமே கண்டிப்பாக நம்புவாங்க. அதனால் எல்லோரும் நம்புகிறாங்க அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸில் ஒரு விஷயத்தில் இறங்கிடக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் இறங்குறதுனால உங்களுக்கு வந்து மாற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வாயினால் நீங்கள் வந்து மாற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் நம்பிக்கை யாருக்கும் கொடுக்க வேண்டாம். நீங்கள் அதே மாதிரி வாக்குறுதி கொடுத்து மாட்ட வேண்டாம். சில இடங்களில் நீங்கள் சொல்லக்கூடிய வாக்குறுதிகள் அந்த இடத்துல பலிக்காமல் கூட இருக்கலாம். அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து வாக்குறுதிகள் கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சு பண்ணுங்கள். அதே மாதிரி மற்றவங்களோட லைஃப்பில் நீங்கள் தலையிடறதுக்கு முன்னாடி யோசித்து தலையிடுங்க. தொழில் ரீதியான விஷயங்களில் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியாச்சு, பண ரீதியான விஷயங்களையும் முன்னாடியே சொல்லியாச்சு, கல்வி ரீதியான விஷயங்களையும் முன்னாடியே சொல்லியாச்சு, அதே மாதிரி குடும்ப ரீதியான விஷயங்களையும் முன்னாடி சொல்லியாச்சு. வாகன ரீதியான விஷயங்கள், உயிர் ரீதியான விஷயங்கள், உடல் ஆரோக்கிய ரீதியான விஷயங்களில் மிக 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 கவனம் தேவை. எந்த ஒரு விதத்துலையும் நீங்கள் வந்து ஒரு ஓவர் இது பண்ணி எதுலேயும் மாட்டிக்காதீங்க. உணவுப் பொருட்களை பார்த்து சாப்பிடுங்க. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி உணவு எடுத்துக்கோங்க. கடை உணவை தவிர்த்துக்கோங்க. வெளி உணவுகளை தவிர்த்துக்கிட்டு வீட்டு உணவுகளை சாப்பிடுங்க. ரத்த ஓட்டம் சம்மந்தப்பட்டது, டைஜஷன் சம்மந்தப்பட்டது, தலைகளில் இருக்கக்கூடிய நரம்புகள் சம்மந்தப்பட்ட சில விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருப்பது ரொம்பவே தலை சிறந்தது. அதற்கு இறைவனை வணங்குங்க. மிதுன ராசிக்காரர்கள் கட்டாயம் துர்க்கை அம்மனை வணங்கிக்கோங்க, எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கும். அதே மாதிரி
அதிகமாக யோசிக்காதீங்க, நல்லா தூங்கி எழுந்திரிங்க. தூக்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மிதுன ராசிக்காரர்கள் ஓவர் குழப்பம், நைட்டு தூங்காமல் இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி வேலையை வச்சுக்காதீங்க. நல்லா தூங்கி எழுந்திரிங்க. தூங்கி எழுந்திரிச்சிட்டு மைண்டு ரிலாக்ஸேஷனுக்கு கொஞ்சம் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏதோ ஒரு படம் பாருங்கள், டெய்லி ஏதோ ஒரு காமெடி பாருங்கள். கொஞ்சம் நேரமாவது ரிலாக்ஸேஷன் பண்ணுங்கள். சார் எங்கே சார் காமெடி பார்க்குறது, அதை பார்த்தா தான் சார் இன்னும் டென்ஷன் ஆகுது அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து குழம்புவீங்க. ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு கொஞ்சம் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், குழந்தைங்களுக்கு கூட்டு போயிட்டு வாங்க. இந்த மாதிரி விஷயங்களை கவனம் செலுத்துறீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. இனி வரக்கூடிய காலங்களும் பொற்காலங்களாக அமையும், நன்மையாகவே நடக்கும். எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.